நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிரியையா கிருபையா, நம்முடைய நற்கிரியையா அல்லவென்றால் தேவனுடைய கிருபையா, எதை சார்ந்து நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நடத்த கடமைப்பட்டிருக்கிறோம்? அநேக வேளையிலே கிறிஸ்தவ மக்களாகிய நாம் நம்முடைய நற்கிரியைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உண்மைதான், நற்கிரியை அவசியம். கிறிஸ்தவ மக்களாகிய நமக்கு அதிக தேவையான ஒன்று, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கிரியையா தேவனுடைய கிருபையா என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நற்கிரியை விட தேவனுடைய கிருபைதான் அதிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவருடைய மலை பிரசங்கத்திலே ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது எப்படி பேசுகிறார்? அந்நாளிலே அநேகர் என்னிடத்திலே வந்து, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே அநேக பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை எல்லாம் செய்தோம் அல்லவா? அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவாராம்? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். கவனிங்க, அவர் சொல்லிக் கொடுக்கிற உண்மை என்னவென்றால், பரலோக ராஜ்யம் போவதற்கு ஒரு மனுஷன் தன்னுடைய கிரியையை சார்ந்து இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதுதான் உண்மை. பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபையை சார்ந்துதான் நாம் போக முடியும். ஆக நற்கிரியை அவசியம், விசேஷம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நான் அதை சார்ந்து என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நடத்தக்கூடாது, நடத்தவும் முடியாது. தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எனக்கு ஒவ்வொரு நாளும் தாரும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு சொல்லிக் கொடும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு அவருடைய கிருபையை சார்ந்தே நாம் வாழ எதிர்பார்க்கப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்லுகிறார். நான் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நல்ல கவனிங்க, கிரியையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எழுதலை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவு என்று சொல்லும் பொழுது அது ஒரு கிஃப்ட். ரட்சிப்பு தேவனுடைய ஈவு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு மனுஷன் ஒரு ஈவை தான் சுயமாய் அவனுடைய முயற்சியிலே, அவனுடைய பிரயாசத்திலே அவன் சம்பாதித்து கொள்ள முடியுமா? இல்லை, ஒரு மனுஷன் எனக்கு கிஃப்ட் வேணும், இந்த கிஃப்டை நான் எப்படியாவது நான் பிரயாசத்தில் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் முடியுமா? இல்லையே. ஈவு என்று சொன்னால் ஒரு மனுஷன் மற்றொருவனுக்கு இலவசமாய் கொடுக்கும் பொழுதுதான் அது ஈவு. அதே விதமாய் பவுலடிகளார் ரட்சிப்பு தேவனுடைய ஈவு என்று சொல்லும் பொழுது அது இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நமக்கு அருளப்படுகிற ஒன்று. ஆக அவருடைய கிருபையினாலே தான் ரட்சிக்கப்படுகிறோமே ஒழிய நம்முடைய நற்கிரியினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று நாம் சொல்லுவது தவறு. வேதத்திலே அநேக எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். சகீவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. சகீவனுடைய நற்கிரியை பார்த்து சொல்லுகிறாரா? இல்லை. சகீவ் சொன்னது என்ன தெரியுமா? நான் எவனிடத்திலாவது நான் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நான் நாலத்தனையாய் திரும்ப கொடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறான். அவ்வளவுதான். நற்கிரியை ஒன்று வெளிப்படலை, அவன் எடுத்த முடிவு. உடனே சொல்லுகிறார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு உவமையை வேதத்திலே பார்க்கலாம். பரிசுத்த லூக்கா என்னப்பட்டவர் எழுதின சுவிசேஷம் 15ஆவது அதிகாரத்திலே மனம் திரும்பிய மகனுடைய உவமையிலே மூத்த குமாரனுடைய நிலையை
குறித்து ஓமையிலே சொல்லும் பொழுது எப்படி பேசுகிறார்? மூத்த குமாரன் என்ன செய்கிறான்? தகப்பனிடத்தில் வந்து, நான் இவ்வளவு காலம் உமக்கு ஊழியம் செய்து வந்தேன், உம்முடைய கற்பனை மீறாதிருந்தேன், இருப்பினும் என்னுடைய சந்தோஷத்தை நீ நினையாமல் வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை தருகிறீரே, இது நியாயமா? ஒருவேளை வெளித்தோற்றத்திலே அவன் பேசுவது ஒரு நியாயமாய் தோன்றலாம். தகப்பனோடு இவ்வளோ காலம் இருக்கிறான், தகப்பனுக்கு பணிவிடை செய்கிறான், கீழ்ப்படிந்த ஒரு மகன். இளையவனோ அவன் தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் அடித்துட்டு மீண்டும் வரான். ஆனால் அவனுடைய சந்தோஷத்தை தான் தகப்பன் விரும்புகிறார். இவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கலன்னு சொல்கிறான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த உவமையிலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற மற்றொரு உண்மை, இவன் தன்னுடைய கிரியைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறான். நான் இதை செய்தேன், நான் உம்முடைய கற்பனை மீறல. ஆனால் இளையவன் தகப்பனுக்கு விரோதமாய் சென்ற போதிலும் தகப்பனுடைய கிருபை அவனை சேர்த்து கொண்டது என்கிற உண்மையை அறியாமல் பேசுகிறான். ஆயக்காரனுடைய ஜெபம், பரிசேயனுடைய ஜெபத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது இதே தான் நாம் பார்க்கிறோம். பரிசேயன் பேசுகிறான், நான் அவர்களை போல, விபச்சாரக்காரரை போல, பரிகாரர் போல நான் இல்லை. நான் வாரத்துக்கு 2 முறை நான் உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் நான் தசம பாகமாய் நான் கொடுக்கிறேன். அவனுடைய கிரியை சொல்லி அவன் ஜெபிக்க முற்படுகிறான். ஆனால் அந்த ஆயக்காரன் சொல்லுகிறான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நற்கிரியை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கிருபையை சார்ந்துதான் ஆயக்காரன் காணப்படுகிறான். இவனோ தன்னுடைய கிரியை சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பார்க்கிறான். அருமையானவர்களே, கிரியையா கிருபையா, நம்முடைய நற்கிரியையா தேவனுடைய கிருபையா என்று நாம் பேசும் பொழுது தேவனுடைய கிருபைக்கு தான் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை சார்ந்தே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் நடத்த எதிர்பார்க்கப்படுகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே ராஜா, அநேக வேளையிலே நாங்கள் எங்களுடைய நற்கிரியை பெரிதாய் நினைந்து அதன் அடிப்படையில் எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நாங்கள் நடத்த முற்படுகிறோம். ஆனால் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை எங்களுக்கு தேவை என்பதை சில வேளையிலே நாங்கள் உணரத் தவறுகிறோம். தகப்பனே, எங்களுடைய நற்கிரியை ஒருபுறம் இருந்தாலும் உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிக தேவை என்று சொல்லி உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். அப்படியாய் நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நடத்த எங்களுக்கு அருள் புரியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.